தனுர் ராசி என்பர்களே, மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? சாதகமான பலன்கள் என்னென்ன? கெடுபலன் ஏதாவது உண்டா? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு, பரிகாரம் எது? இவற்றையெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த மாதத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. மிகச்சிறந்த நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 12 ராசிலேயே நம்பர் 1 எது, த பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டால் தனுர் ராசியை இந்த மாதத்தில் சொல்லலாம். அந்த அளவிற்கு விசேஷமான பலன். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அவ்வளோ யோகமாக இருக்கிறது. என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்றொன்னா பார்க்கும்போது, முதல்ல என்னென்னா, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, படிக்கிறீங்களா, நல்லா படிக்கிறீங்களே அப்படின்னு பாராட்டு கிடைக்கும். ஸ்கூலில் டீச்சர் பாராட்டுவாங்க. மற்ற பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் உங்களை சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ பெருமையாக, சந்தோஷமாக அது இருக்கும். நல்ல தேர்வு எழுதியிருக்கீங்க, நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஞானத்தோடு இருக்கிறீங்கன்றதை மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. எல்லார் முன்னாடியும் அது தெரிய வரும். அப்படி ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரி, உங்களுடைய டீம் லீடர், உங்களுடைய மேனேஜர், பாஸ் யாரோ ஒருத்தர் உங்களுடைய பேர் அவங்க டேபிளுக்கு போகும். நீங்கள் பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் தெரிய வரும். இவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஆஃபீஸ்லேயே இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரொம்ப நல்லா இருக்கிறது இவரோடது. நல்லா இருக்கிற லிஸ்ட்லேயே இவரோடது வருது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பேர் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லாபம் வர்றது ஓகே. வாடிக்கையாளர் இடத்துலேருந்து ஒரு கமெண்ட் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் அம்மா அப்பா எப்பயுமே நம்மளை புகழ்வாங்க, பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுபோல் லைஃப் பார்ட்னரும் கூட நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து நமக்கு எப்படி தப்பு செய்யும்போது நம்ம சரியாக நடக்காத போதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்களோ, நல்ல விஷயங்கள் செய்யும்போதும் சொல்லுவாங்க. அதை தாண்டி அந்த பிள்ளைகள் முன்னாடி பெற்றோருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதுன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த பிள்ளைகள் பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக, எங்கள் அப்பா இது போல் ஒன்று செஞ்சுருக்காரு, என் அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அப்பாவுக்கு வேலை கிடச்சிருக்கு பெரிய இடத்துல, அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க பேசுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். கல்யாணமாகி போன பெண்ணு கூட தன்னுடைய கணவனிடத்தில், மாமியார் வீட்டில் அம்மா அப்பாவை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் குடும்பத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலனை எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஏன் எதனால் உங்களுக்கு எல்லாரோடும் நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த 2 பேரும் சேர்ந்து ராசியில் இருக்காங்க. இது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மார்கழியும் சூரியன் ராசிக்கு வரக்கூடிய நிகழ்வு நடக்கும். அதில் சில சமயத்தில் இது போல் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியது நடக்கும். அப்புறம் ரொம்ப ரேராக இப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது குருவும் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ 12 மாதத்திற்கு ஒரு முறை சூரியன் இந்த தனுசு ராசியில் இருக்கும்போது குரு மிதுனத்திலிருந்து பார்ப்பார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறை சூரியன் ராசியில் ஒரு மாதம் இருப்பார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து குரு பார்க்கறதுன்றது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல், இதை மட்டும் நம்ம ரேர்னு சொல்லலை, இதோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 குடையவர்கள் ராசியில் சேர்றது. 11ஆம் அதிபதி சுக்கிரனும் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறது. 5, 6, 7 இந்த 3 வீட்டுக்கு அதிபதிகள். 9, 10, 11, 12 இந்த 4 வீட்டுக்கு அதிபதிகள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ராசியில் இருக்கிறாங்க. ஒரு 7 இடம் சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு, ராசியாதிபதி அந்த கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்குறார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். இது உங்களுக்கு நிறைய பலன்கள் தருவதற்கான
கண்ணெதிரே தெரியக்கூடிய காரணமாக இருக்கிறது. அதனால இந்த கிரகங்கள் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். இந்த மாசத்துல நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய கல்வி, உத்தியோகம், பிசினஸ் எல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டோம். கல்யாண விஷயம் நல்லா வரும்னு சொல்லிட்டோம். வீடு இப்ப தனுராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப நல்ல வேலைலாம் நடக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியர் உங்களுக்கு வந்து கிடைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்ட்ராக்டர், ஒரு பில்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சு அந்த வீட்ட வந்து பில்ட் பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. இந்த யோகம் இருக்கு. யாரெல்லாம் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல வாகனமாக அமையும். நீங்க எதிர்பார்த்தத விட அது நல்லாயிருக்கும். இப்ப நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனத்த வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசு வாங்குனா கூட இந்த அளவுக்கு இருக்காது. அதாவது கம்பேர் பண்ணும்போது, புதியதன் விலையிலேயே உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கிடைச்சிரும். அது செகண்ட் ஹேண்ட்னே சொல்ல முடியாது. அப்படியே புத்தம் புதுசு மாரி இருக்கு. அவ்வளோ நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி கிடைக்கும். எதனாலன்னா, இப்ப உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4ஆம் இடத்த தான் மண், மனை, வீடு, வண்டி, வாகனம்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல சனி இருக்கிறனால பழசு கிடைக்கும். அப்படின்ற மாரி அத எடுத்துக்கலாம். அப்போ நீங்க பழைய வாகனங்கள வாங்கணும்னு நெனச்சா கூட தாராளமா வாங்கலாம். டூ வீலரோ அல்லது காரோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது. பிசினஸ்க்காக நீங்க பழைய வாகனம் வாங்கணும். ஒரு லாரியே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு நீங்க அ அதான் உங்களோட பிசினஸ் வச்சுக்கோங்களேன். தாராளமா வாங்கலாம். இப்போ உங்களுக்கு அமையும். அதனால உங்களுக்கு தனித் தேவையோ அல்லது உங்களுடைய பிசினஸ்க்காகவோ, உங்களுடைய வேலைக்காகவோ வாகனம் வாங்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நல்லதா அமையும். இந்த மாசத்துல அமைஞ்சிரும். தாராளமா வாங்கிடுவீங்க. மார்கழி மாதத்துல வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவேளை புது வண்டி நீங்க வந்து வாங்குறீங்கன்னு சொன்னா, தை மாதத்துல வாங்குறதுக்காக ட்ரை பண்ணலாம். அதுவும் கூட வாங்கக்கூடாதுன்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. பழசுன்னு சொல்லும்போது தாராளமா மார்கழியில வாங்கலாம். இதுபோல வீடு ஏற்கனவே கட்டி கொஞ்ச நாள் ஆச்சு. பழைய வீடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருதுன்னா, தாராளமா நீங்க வாங்கலாம். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க குடி போறதுக்கு வந்து தை மாசத்துல போலாம். இந்த விஷயம் உங்களுக்கு அமையும். மண்ணு வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், மனை வாங்கணும்னு சொன்னாலும் வாங்க முடியும். தனுராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாசத்துக்குன்னு ஒரு பிளான் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ, தாராளமா அத நம்பிக்கையோடு நீங்க அடைய முடியும். அந்த பிளான வந்து நீங்க அப்படியே செயல்படுத்த முடியும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணமான தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க. தனுராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்ல இருந்தாலே, அவரால மத்தவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த குருவுடைய பார்வை அவ்வளோ விசேஷமா இருக்கும். எதனாலனா, குரு சமீபத்தில 8ஆம் இடத்துக்கு போனார். ராசியாதிபதி உச்சமானார். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தது. இப்போ திருப்பி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்லது நடக்கப் போகிறது. இப்போ அவர் வக்ரத்தில இருக்கார். வக்ரகதியும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மார்கழி இப்ப நடக்குது. தை மாசி மாசத்தில வக்ரம் நிவர்த்தி ஆயிடுவார். அப்போ உங்களுக்கு இன்னும் சிறந்த பலன்கள்லாம் குரு வந்து செய்யப் போகிறார். அதனால உங்களுக்கு வந்து ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலம்னு இத சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா, கட்டாயம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசியில 6க்குடையவர் அவரும் இருக்காரு. 12க்குடையவர் அவரும் இருக்காரு. இப்படி இருக்கும்போது கட்டாயம் 8க்குடையவரும் வந்துருவார். ஏன்னா சந்திரன் வந்து வரணும் இல்லையா? ராசிக்குள்ள கட்டாயமா ஒரு மாசம்னா 27 நாளுக்குள்ள ஒரு முறை வந்துரணும் இல்லையா? அப்போ அவரும் வந்துருவார். 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தொடர்பு வந்து ராசிக்கு வருதுன்னு சொல்றதுனால, இப்போ நம்ம சொன்ன மாரி நீங்க வாகனம் வாங்குறீங்கன்னு சொன்னா, ரொம்ப அதிகமா கடன் போட்டு வாங்கிடக்கூடாது. கடன வந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம். கம்மியா கடன் வாங்குறது பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயம். 2வது வந்து 12ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால, ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அத அப்படியே பெருசா செலிப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நெறைய செலவு பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட் குடுத்து, பார்ட்டி குடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பார்ட்டி, ட்ரீட் அப்படின்ற விஷயத்துல அதிகபட்சம் உணவு இருக்கலாம். அத தாண்டி வேறு விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன? உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன? அப்படின்னு கேட்டா, ரொம்ப விசேஷமாக நீங்க ஒன்ற செய்யலாம். காலை எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வேலையா, இந்த உலகத்தில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனைய பண்ணலாம். அடுத்து உங்களுடைய ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம். அந்த நேரத்தில நீங்க அத நெனச்சு, என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை சரியா போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அதுபோல உங்களுடைய குடும்ப நபர்கள், உறவினர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. அவங்க வந்து முக்கியமான எக்ஸாம் எழுத போறாங்க. கல்யாண விஷயம் பார்த்துட்ருக்காங்க. அல்லது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு சொன்னா, நல்லபடியா குணமாகி வரணும். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண சொல்லி, நீங்க அந்த வேண்டுதல் செய்றீங்க இல்லையா? இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். ஏன்னா வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை விட பிறருக்காக செய்யக்கூடியதற்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க.
மார்கழி மாதத்தில யாருக்கெல்லாம் அதிகாலையில எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கோ, இத செய்யுங்க. அல்லது குறைந்தபட்சம் விடியற் காலையிலயாவது எழுந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்றீங்கன்னு சொன்னா, அது வந்து பன்மடங்காக திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் உங்களுக்கான வழிபாடு.